அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நமக்கு எலெக்ஷன் டைமா இருக்கனால பெரிய அளவுக்கு செய்திகள் இல்ல. ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் அமல்ல இருக்கனால. ஸோ 1 ஆர் 2 விஷயங்கள் இருக்கும். அத தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "ரீஸ்டோரிங் ரைட்ஸ். அடாப்டிவ் மதர்ஸ் ஹேவ் த சேம் ரைட்ஸ் அஸ் பயாலஜிக்கல் மதர்ஸ்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? இந்த செய்திய நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செய்திய பார்ப்போம். நமக்கு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படிங்கிறது 1961ல வந்திருக்கும். சரிங்களா? அந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் படி பார்க்கறப்ப, ஒருத்தவங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது பெய்டு லீவா குடுக்குறாங்க. எவ்வளவு வாரங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, 26 வாரங்களுக்கு குடுக்குறாங்க. 26 வீக்ஸ். 8 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரி, 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. ஓகேங்களா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 வாரங்கள், குழந்தை பிறந்த அப்புறமா ஒரு 18 வாரங்கள் நார்மலா ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு கொடுக்கக்கூடிய மேட்டர்னிட்டி லீவ். இதுவே நீங்க அடாப்ட் பண்ண போறீங்க, குழந்தையை தத்தெடுக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. எப்போ அப்படின்னா, அந்த நீங்க தத்தெடுக்கக்கூடிய குழந்தை பிறந்து 3 மாசமே ஆயிருக்கணும். ஓகேங்களா? 3 மந்த் ஓல்டு குழந்தைய நீங்க தத்தெடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. எவ்வளவு வாரங்கள் குடுக்குறாங்கன்னா, 12 வாரங்கள் குடுக்குறாங்க. அதுதான் சட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நமக்கு இப்ப அந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் எல்லாமே கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 கீழ கொண்டு வந்துட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த 12 வாரம் கூட மேட்டர்னிட்டி லீவ் குடுக்குறாங்க. அடாப்ட் பண்ண 3 மாசமே பிறந்து 3 மாசமே ஆன அந்த குழந்தைய அடாப்ட் பண்றவங்களுக்கு 12 வாரங்கள் குடுக்குறாங்க. இதுவே 1 வயசாக இருக்கக்கூடிய குழந்தைய அடாப்ட் பண்ணி ஒரு பெண் அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இது டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடப்படுது. சோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, 1 வயசு ஆன குழந்தையா இருந்தாலும் சரி, 2 வயசு ஆன குழந்தையா இருந்தாலும் சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன் அடாப்ட் பண்ணக்கூடிய மதர்ஸ்க்கு, தத்தெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கண்டிப்பா இந்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத குடுக்கணும். 12 வாரங்கள் லீவ் அப்படிங்கிறத கட்டாயம் குடுக்கணும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஏஜ். சரியா? அடாப்ட் பண்ணக்கூடிய எல்லா மதர்ஸ்க்குமே அந்த லீவ குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா, குழந்தை வளர்க்கறது அப்படிங்கிறது பெண்களுடைய ஒரு பொறுப்பாவே இருக்கு. கை குழந்தையை வளர்க்கறது அப்படிங்கிறது. இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேட்டர்னிட்டி லீவ் இருக்க மாதிரி பேட்டர்னிட்டி லீவும் இருக்கணும். அதாவது தாய்மார்களுக்கு விடுமுறை குடுக்குறாங்க. பெய்டு லீவ் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. அதே மாரி அப்பாக்களுக்கும் என்ன பண்ணணும்? அந்த ஒரு லீவ கொண்டு வரணும். அப்படின்னா தான் அந்த குழந்தைய வளர்க்கறது அப்படிங்கிறது ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த பேட்டர்னிட்டி லீவ் ரிலேட்டடான விஷயங்கள மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு சட்டமாக கொண்டு வரணும். அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. சோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிகிள்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இன்னொரு தடவ ரிவைஸ் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். அவ்வளவுதான். சரிங்களா? சோ இன்னைக்கு வேற மத்த எந்த செய்திகளும் முக்கியமாக இல்ல. நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.